அன்பான உறவுகள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் மற்றும் வணக்கம். இன்றைய சிந்தனை கோபம். கோபம் இல்லாத மனிதனே இல்லை. கோபம் வந்தால் நமக்கு தான் நட்டமே தவிர மற்றவர்களுக்கு எந்தவித சேதமும் கிடையாது. எனவே நாம் பொறுமையாக இருந்து விடுவதுதான் நல்லது. நம்ம சுவாமிஜி சொல்வாரு, நீ கோவப்படுவதனால் ஏதாவது மாற்ற முடியுமா? எதுவுமே மாற்ற முடியாது. அப்ப ஏன் நீங்க கோவப்படுறீங்க? கோவப்படும் பொழுது சிக்கல் தான் அதிகமாகவே தவிர கோவத்தினால எந்த ஒரு பிரச்சனையும் மாறாது. எவ்வளவுக்கு எவ்வளவு பொறுமையா இருக்கணுமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நாம பொறுமையா இருக்கணும். அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை நிகழ்வாரை பொறுத்தல் தலை. எப்படி நிலமானது தன்னை தூண்டுகிறவரை பொறுத்து கொள்கிறதோ அதுபோல உன்னை இகழ்வாக பேசுபவரை நாம் பொறுத்து கொண்டு இருக்க வேண்டும். ஒரு துறவி ஒரு ஊர் வழியா போயிட்டே இருக்கார். அவர் பார்த்தீங்கன்னா அந்த ஊர் மக்களுக்கு எப்போதும் ஒரு உபதேசம் சொல்லிக்கொண்டே இருப்பார். அந்த ஊர் மக்களுக்கு அவர் எப்பாவது அறிவுரை சொல்லிக் கொண்டிருப்பது பிடிக்கவே இல்லை. அந்த ஊர் மக்கள் என்ன பண்றாங்க, அந்த துறவி தனியா போயிட்டு இருக்காரு, எல்லாரும் சேர்ந்து அந்த துறவிய நல்லா அடித்து விடுகிறார்கள். அந்த துறவி என்ன பண்றாரு, நல்லா அடி வாங்கிக்கிறாரு. அப்ப அவங்க சீடர்கள் அந்த வழியா வந்து அவரை காப்பாத்தி கூப்பிட்டு போறாங்க. ஐயா, உங்களுக்கு எவ்வளவு சக்தி இருக்கு, தெய்வீக ஆற்றல் இருக்கு, நீங்க ஒரு பார்வை பார்த்தீங்கன்னாவே போதுமே, அவங்க எல்லாம் பஸ்மமாகி போயிட்டு இருப்பாங்களே, பொசுங்கி போயிட்டு இருப்பாங்களே, நீங்க ஏன் ஐயா சும்மா இருந்தீங்க, ஒரு 2 அடி கொடுத்துருக்கலாம்ல அப்படின்னு கேக்குறாங்க. ஐயா, நீங்க தப்பு பண்ணிட்டீங்க ஐயா அப்படின்னு அவங்களெல்லாம் சும்மா ஆடக்கூடாது அப்படின்னு அவங்க சீடர்கள்லாம் பேசிட்டு ஐயாவே கூட்டிட்டு போறாங்க. அப்ப போகும்போது நம்ம துறவி மேல பாக்குறாரு, ஒரு கிளை உடைந்து தொப்புன்னு அவங்க மேலேயே விழுது. செம்ம அடி. எல்லாரும் ஐயோ அம்மா அப்படின்னு கத்திக்கிட்டு அந்த கிளைகளை தள்ளி விட்டு நடக்க ஆரம்பிச்சுறாங்க. துறவி கேட்கிறாரு, என்ன நீங்க சும்மா வரீங்க, அந்த மரத்தை ஒரு 4 சாத்தி இருக்கலாம்ல, நல்லா கேள்வி கேட்டு வந்திருக்கலாம்ல அப்படின்னு சொல்றாரு. அவங்க எல்லாரும் சொல்றாங்க, என்னங்கய்யா சொல்றீங்க, அது மரங்கய்யா, அதுக்கு எப்படியா நம்ம கேள்வி கேட்க முடியும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப துறவி சொல்றாரு, அப்ப என்ன அடிச்சவங்களும் மரம்தான், இந்த மரத்துக்கு 5 அறிவு இருக்குது, என்ன அடிச்ச 6 அறிவு உள்ள ஜீவனுக்கும் அவங்களும் ஒரு மரம் தான் அப்படின்னு நினைச்சுதான் நான் அவங்கள அங்கேயே விட்டுட்டு வந்துட்டேன். எதுவுமே பேசாம அவங்கள அப்படியே விட்டுட்டு வந்துட்டேன். எந்த ஒரு வசை மொழியான பேசாம அவங்க அப்படியே போட்டோம் அப்படி சொல்லிட்டு நான் வந்துட்டேன்ப்பா. ஏன்னா 5 அறிவு ஜீவனுக்கு உணர்வு இல்லை, அதுக்கு எதுவுமே தெரியாது, அது எப்படி திட்டுறது, அதே மாதிரிதான் அவங்களும் நடந்துக்கிறாங்க, அதனாலதான் நானும் விட்டுட்டு வந்துட்டேன்னு சொல்றேன். அந்த இடத்துல அவர் கோவப்படாம அமைதியே வந்துட்டார். இன்னொரு விஷயம் சொல்லுவாங்க, இன்னொரு கதையில, நம்ம எல்லாரும் ஒரு நதியில போறதா நம்ம கற்பனை பண்ணிக்கலாம். ஜாலியா இயற்கை அழகை ரசித்து கொண்டே போக போறோம். இப்ப பாத்தீங்கன்னா அந்த காலத்துல படகுல போகும்போது, கப்பல்ல படகுல ஆத்துல போகும்போது, அமைதியான நதியினிலே ஓடும் ஓடும் அளவில்லாத வெள்ளம் வந்தாலாடும், அமைதியான நதியிலே ஓடும் ஓடும் அளவில்லாத வெள்ளம் வந்தாலாடும், காற்றினிலும் மழையினிலும் கலங்க வைக்கும் இடியினிலும் கரையினிலே ஒதுங்கி நின்றால் ஆடும், ஓய் ஓய் அமைதியான நதியினிலே ஓடம் ஓடும் அமைதியான வெள்ளம் வந்தால் ஆடும், தென்னை இளங்கீற்றினிலே தாளாட்டும் தென்றலது, தென்னை இளம் கீற்றினிலே தாளாட்டும் தென்றலது, தென்னை தனை சாய்ந்து விடும் புயலாக வரும் பொழுது, தென்னை தனை சாய்ந்து விடும் புயலாக வரும் பொழுது, அமைதியான நதியினிலே ஓடும்
ஓடும் அளவில்லாத வெள்ளம் வந்தாலாடும். ஆற்றங்கரை மேட்டினிலே ஆடி நிற்கும் நான் அல்லது, ஆற்றங்கரை மேட்டினிலே ஆடி நிற்கும் நான் அல்லது, காற்றடித்தால் சாய்வதில்லை கனிந்த மனம் வீழ்வதில்லை, காற்றடித்தால் சாய்வதில்லை கனிந்த மனம் வீழ்வதில்லை, அமைதியான நதியினிலே ஓடும் ஓடும் அளவில்லாத வெள்ளம் வந்தாளாடும். என்ன அழகில்ல? நிலவு வெளிச்சத்துல அழகா மாலை 7 மணிக்கு சுகமா இந்த பாட்டு பாடிக்கிட்டே நம்ம ஜாலியா சாப்பாடு, பழம், ஸ்நாக்ஸு எல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு எல்லாருக்கையிலையும் ஷேர் பண்ணி இனிமையா பாடிக்கிட்டே போறோம். அப்ப திடீர்னு ஒரு வேகமா வந்து ஒரு போட்டு நம்மள இடித்தார் போல இருக்குது. எல்லாரும் தடுமாறி விழுறோம், கீழே விழுந்துட போறோம், இறந்து போயிடுற அளவுக்கு பயம் வந்துடுச்சு எல்லாருக்குமே. அப்படி எல்லாருக்கும் கோவம், அந்த 30 பேருக்கும் கோவம் வந்து அந்த நில வெளிச்சத்துல யாருடா எங்க படகை வந்து எங்க மேல இடிச்சது, நாங்க உயிர் போகிற தருணம் எல்லாரும் பயந்துட்டோமே அப்படின்னு சொல்லி கோவமா அவங்கள திட்டலாம் அப்படின்னு திரும்பி பாக்குறாங்க. திரும்பி பார்த்தா காலி படகு. இப்ப என்ன பண்ணுவாங்க? இந்த காலி படகை திட்ட முடியுமா? அதுல ஒருத்தர் வந்திருந்தா கூட அவர் நம்ம சும்மா விட்டு இருக்குமா? அவர் அடிச்சே காலி பண்ணிருப்போம். ஆனா அது எம்டி போட். எப்படி அந்த போட்டை திட்ட முடியும்? இந்த மாதிரிதான் நம்மள யாராவது டென்ஷன் படுத்தினாலோ கோவப்படுத்தினாலோ எம்டி போட் அப்படி நம்ம சொல்லிட்டு நம்ம கோவத்தை குறைச்சி கொண்டே வரணும். ஏன்னா அவங்களுக்கு எதுவுமே தெரியாது, காலியா இருக்குது. வேதாத்திரியம் உள்ள அவங்களுக்குள்ள போல, மனவளக்கலையும் அவங்க கத்துக்கல. அவங்க கிட்ட போய் நம்ம என்ன பேச முடியும்? இப்படிதான் நம்ம கோவத்தை குறைக்கணும். யாராவது நமக்கு கோவத்தை உண்டு பண்ணாங்கன்றா எம்டி போட் இல்ல, அது மரம். அவங்களுக்கு ஒரு அறிவு இருந்தா இவங்க இப்படி செய்வாங்களாம், இவங்களை திட்டலாமா, அவங்களுக்கும் உணர்வு இருக்கே, நம்ம இப்படி பண்றோமே அப்படின்னு தெரியாம திட்டுறாங்க. அவங்க மேல போய் நம்ம கோவப்பட்டு நம்ம என்ன பண்ண போறோம்? ஒரு சாக்கடை இருக்கு, நம்ம மேல தெளிச்சிருச்சு, நீ என் மேல தெளிச்சிட்டியா தண்ணிய, நான் உன்னை என்ன பண்றேன்னு பாரு சொல்லிட்டு அதே சாக்கடை நம்ம இறங்கினா நஷ்டம் யாருக்கு? சாக்கடைக்கா நமக்கா? நமக்கு தானே. அதே மாதிரிதான் யார் நம்ம மேல கோவப்படுறாங்களோ அவங்க மேல நம்ம கோவப்படக்கூடாது. எம்டி போட் அப்படின்னு சொல்லிட்டு காலி படகு, அவங்க கிட்ட போய் நம்ம என்ன பேச முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மன்னிச்சு விட்டுடணும். இதுதான் நமக்கும் நல்லது, அவங்களுக்கும் நல்லது. நம்ம சண்டை போட்டு அதிகமா பேசணும்னா என்ன ஆகும்? நம்மளுடைய உயிர் ஆற்றல் தான் விரயமாகுமே தவிர வேற எதுவுமே வராது. உலகத்துல இருக்கிற எல்லா நோய்களும் வரும், குருதி அழுத்தம், புற்றுநோய், மார்நோய், எல்லா நோய்களும் நமக்கு அதிகமா வந்துடும். இப்ப அதிகமா கோவப்படுறவங்க பாத்தீங்கன்னா சீக்கிரமாவே செத்தும் போயிடுவாங்க. ஏன்னா உயிராற்றல் மொத்தமே காலி ஆயிடுது. உயிர் துகள்கள் தான் நம்முடைய எப்பவுமே இந்த பூமி திரையோட போராடி கொண்டு வெளியே போய்கொண்டே இருக்கும். நீ உணர்ச்சி வசப்படும் போது, நீ கோபப்படும் போது அதிகமாக வெளியே போய்கொண்டிருக்கும். எனவே உயிரும் சீக்கிரமாகவே நம்ம விட்டு பிரிந்து விடும். அப்ப நாம என்ன பண்ணலாம்? பொறுமையா மாத்திடலாம். நம்ம சொரணைக்கிட்டு போயிடணும், வேற வழி இல்லை. நம்ம ஐயா நடிவு சீன வைக்கணும். சினிமாலாம் எப்படி நடிக்கிறாங்க, ஒரு பெரிய ஆக்டரு எப்படி இவ்வளோ சண்டை போடுவாங்க, அடிச்சுப்பாங்க, அப்புறம் பார்த்தா சாதாரணமா பேசிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி நடிப்பு சினிமா வச்சுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பசங்க மார்க் ஷீட் எடுத்துட்டு வராங்க, எல்லாத்துலயும் 0. அப்போ என்ன பண்ணுவோம்ப்பா, பொறுமையா பா 0மா எல்லா சப்ஜெக்ட்லயும், பரவாயில்ல நம்ம அடுத்த வாட்டி படிச்சு எழுதிக்கலாம் அப்படி சொல்ல முடியுமா? அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணோம்னா, நம்ம யதாத்ரி மகரிஷி சொன்ன மாதிரி நம்ம கோபத்தை காட்டக்கூடாது, சினிமாவில் காட்டுற நடிப்பு சினத்தை காட்டணும். ஒழுங்கா படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கோபமா நம்ம நடிச்சு அவங்கள திருத்த வழி பார்க்கணும்.
உங்களை முன்னுக்கு வரணும் அப்படின்னா நம்ம கோவப்பட்டு வரணும். இப்போ நம்ம மேலதிகாரியா மாறிட்டோம். ஏன்பா, நான் மனவளக்கலை போயிட்டேன், பயிற்சி கத்துட்டு வந்துட்டேன், அதனால நான் கோவப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம பொறுமையா அவங்களை ஹேண்டில் பண்ணணும். என்ன ஆகும்? எல்லாரும் நம்மளை ஏமாத்திட்டு நம்ம தலையில முளைக்க அரைச்சிட்டு போயிடும். அவ்வளவுதான். அதனால நம்ம அவங்கள திருத்த கோவப்படணும். ஆனா அது கோபம் உள்ளிருந்து வரக்கூடாது. நடிப்பு சினமா இருக்கணும் அப்படின்னு நாம தெரிஞ்சுக்கணும். ஒருத்தர் நம்ம மேல கோவப்பட்டு பேசினாலும் அவங்க ஒரு மரக்கட்டை 5 அறிவு ஜீவன் இருக்கிற மாதிரி அவங்க செய்யறாங்க. அவங்க கிட்ட போய் நம்ம என்ன பேச முடியும்? ஒரு காலி படகு, அறிவு நிலை முழுமை அடையல, அவங்களுக்குள்ளேயே இறைநிலை இருக்கு, அது இன்னும் வெளியே வரல. அப்போ அவங்க கிட்ட போய் நம்ம கோவப்பட்டு நம்ம எதிர்த்து கோவப்பட்டா எதனா மாறுமா? எம்டி போட், காலி படகு அப்படி சொல்லிட்டு நம்ம பாட்டு நம்ம வாழ்க்கைய வாழ்ந்துட்டே போவோம். இதை அனைவரும் சிந்தனை செய்து யாரிடமும் சினம் கொள்ளாமல், அப்படி சினம் கொள்ள வேண்டிய இடத்தில் நடிப்பு சினமாக வைத்துக்கொண்டு அந்த சினத்தை மனதுக்குள்ளாக ஆழ்த்தி வைத்து வஞ்சமாக மாறாமல் பார்த்து கொள்ளுதல் வேண்டும். எந்தெந்த இடத்துல கோவப்படணுமோ அந்த இடத்துல நடிப்பா கோவப்பட்டுட்டு நிறைய இடத்துல பொறுமையா நம்ம வந்துடணும். இது அனைவரும் சிந்தனை செய்யணும். வாழ்க வளமுடன்.